உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே,
ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, 2020 ஆண்டு நிறைவினிலே இன்னும் ஒரு சில மணித்தியாலங்களிலே புதிய ஆண்டினை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த வருடத்தை நாங்கள் ஒருமுறை ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக அமர்ந்திருந்து அலசி பார்த்து நாங்கள் கடந்து வந்த பயண பாதைகளை, அடிச்சுவடுகளை ஒருக்கா திரும்பி பார்த்து அந்த அடிச்சுவடுகளிலே, அந்த பயண பாதைகளிலே கடவுள் எங்களுக்கு செய்த நன்மைத்தனங்களை நாங்கள் நினைத்து நன்றி கூறவும், அந்த நாட்களிலே, அந்த அடிச்சுவடு, அந்த பயணங்களிலே நாங்கள் கடவுளுக்கு எதிராக, மனிதர்களுக்கு எதிராக செய்து கொண்ட குற்றம் குறைகளை எண்ணி நாங்கள் மன்னிப்பு கேட்கவும் ஆண்டவர் பிரசன்னத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். எனவே இந்த வேளையிலே உயிருள்ள ஆண்டவர் இயேசுவினுடைய பிரசன்னத்திலே வீற்றிருக்கின்ற நாங்கள் முதலாவது இந்த வழிபாட்டினுடைய பகுதியாக நாங்கள் எங்களை ஆத்தும சோதனை செய்து கொண்டு நாங்கள் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எங்களை ஒரு கணம் திரும்பி பார்த்து எமக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய உறவு நிலையை பற்றி சிந்தித்து பார்த்து நாங்கள் விழுந்த தருணங்கள், தவறிய தருணங்கள், இவற்றை நாங்கள் சிந்தித்து ஆண்டவரிடம் எழுந்து வருவதற்காக இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள உங்களை அழைத்து நிற்கின்றேன். புனித லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவசனங்கள் 6 தொடக்கம் 9 ஈறாக. மேலும் இயேசு இந்த உவமையை கூறினார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகின்றேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எருப்போடுவேன். அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த 5 வருடங்களிலே எங்களுக்கு மோசமான வருடம், அல்லது ஒரு 20 வருடங்களுக்குள்ளே எங்களுடைய வாழ்விலே நாங்கள் மறக்க முடியாத ஒரு ஆண்டு
என்று சொன்னால் அது பலருடைய வாழ்விலே இந்த 2020 ஆண்டு தான் இருக்கின்றது. ஆண்டுகளை வரிசைப்படுத்துகின்ற வேளையில் எது நல்ல ஆண்டு என்று சொல்லி வரிசைப்படுத்துகின்ற வேளையிலே பலருடைய பார்வையிலே கடைசி இடத்திற்கு செல்லுவது இந்த 2020 ஆண்டாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அந்த அளவிற்கு ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்விலும் குழும வாழ்விலும் இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு நாட்டினுடைய இயல்பு வாழ்விலும் பாதிப்பை ஏற்படுத்திய ஒரு ஆண்டாக, அழிவினை மறக்க முடியாத அழிவினையும் இழப்புகளையும் ஏற்படுத்திய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூற வந்திருக்கின்றோம். கிறிஸ்து இயேசுவிலே அன்பானவர்களே, அண்மையிலே எங்களுடைய கத்தோலிக்க ஆன்மீக லண்டன் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தினாலே பிள்ளைகளுக்காக நடைபெற்ற கட்டுரை போட்டியிலே இந்த கொள்ளை நோயினுடைய தாக்கத்திலே ஆண்டவர் உங்களை எவ்வாறு வழி நடத்தினார் என்று ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது. அப்பொழுது அந்த பிள்ளைகள் எழுதிய பதிலை பார்க்கின்ற வேளையிலே அவர்கள் நிறைய விடயங்களை ஆண்டவருடைய பக்கத்தாலே பார்த்தார்கள். ஆண்டவர் இந்த நாட்களிலே எங்களுக்கு அம்மா அப்பாவோடு செலவிடுவதற்கு நேரத்தை தந்தார். ஆண்டவர் இந்த நாட்களிலே எங்களுக்கு உணவளித்தார். ஆண்டவர் இந்த நாட்களிலே வைத்தியசாலைகளிலே பணியாற்றுகின்ற வைத்தியர்கள் தாதியர்கள் மூலமாக நின்று எங்களை வழி நடத்தினார். ஆண்டவர் இந்த நாட்டு தலைவர்களின் ஊடாக எங்களை வழி நடத்தினார். ஆண்டவர் பல மருந்துகளையும் சக்திகளையும் தந்து எங்களை ஆண்டவர் காப்பாற்றினார். எங்களுடைய நண்பர்களோடு நாங்கள் இந்த தொழில்நுட்பங்களினூடாக தொடர்பு கொண்டு அவர்களோடு எங்களுடைய நேரங்களை செலவிடுவதற்கு, யூடியூப் வழியாக திருப்பலிகளை காண்பதற்கு, நற்கருணை வழிபாட்டிலே இணைந்து கொள்வதற்கு ஆண்டவர் எங்களோடு பயணித்தார் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய அனுபவத்தை எழுதியிருந்தார்கள். எல்லோருக்குமே இந்த ஆண்டு ஒரு வியாபார ரீதியிலே ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்திய ஆண்டாக, உறவுகளிலே இழப்புகளை ஏற்படுத்திய ஆண்டாக இருந்தாலும் நாங்கள் இன்றைய நாளிலே சிந்திக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், எனக்கும் கடவுளுக்கும் இருந்த உறவிலே என்ன பாதிப்பு ஏற்படுத்தது, என்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருந்தது, அதைத்தான் இந்த வேளையிலே நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த நாட்களிலே ஆண்டவருடைய ஒரு வார்த்தை அல்லது ஒரு மனிதன், ஒரு சொல், ஒரு பாடல், ஒரு வேத வசனம் ஏதாவது ஒன்று என்னை தொட்டிருக்கின்றதா, என்னை வழிநடத்தி இருக்கின்றதா, நான் சிந்தித்து பார்க்க வேண்டியவனாக இருக்கின்றேன். கிறிஸ்து இயேசுவில் அன்பானவர்களே, என்னுடைய வாழ்விலே நான் அந்த கடவுளினுடைய அன்பை பராமரிப்பை உணர தவறிய சந்தர்ப்பங்களை இந்த வேளையிலே நாங்கள் நினைத்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நாங்கள் கடவுளினுடைய பிள்ளையைப் போல யோசித்தோமா? இந்த கஷ்டமான காலத்திலே கடவுள் என்னோடு இருக்கின்றார் என்று சொல்லி நான் அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையோடு வாழ்ந்த பிள்ளையாக இருக்கின்றேனா? குழந்தையைப் போல, ஒரு தந்தையிடம் பேசுகின்றதை போல ஆண்டவரிடம் என்னுடைய குறைகளை எடுத்து கூறியவனாக நான் இருக்கின்றேனா? என்னுடைய இதயத்திலே அன்பினை, கடவுளுக்குரிய அன்பை என்னுடைய வாழ்விலே கொடுத்தவனாக நான் இருக்கின்றேனா? என்னுடைய வாழ்விலே அன்போடு நாங்கள் மற்றவர்களோடு கதைப்பதை போல ஆண்டவர் இயேசுவோட இந்த நாட்களிலே கதைத்தோமா? நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தை நான் ஏன் என்னுடைய சிந்தனைக்கு எடுத்தேன் என்று சொன்னால், இந்த காய்க்காத அத்திமரம், இந்த காய்க்காத அத்திமரத்தினுடைய உவமையை பற்றி ஆண்டவர் சொல்லுகின்ற வேளையிலே அதற்குரிய சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்படுகின்றன. 3 ஆண்டு காலங்கள் அதற்குரிய எல்லா வளமும் கொடுக்கப்படுகின்றன. ஆனால் அது காய்க்கவில்லை. அந்த நிலத்திலே இருக்கக்கூடிய எல்லா வளத்தையும் அது உறிஞ்சி எடுத்தது. ஆனால் அது காய்க்கவில்லை. எனவேதான் அதை வெட்டிவிட முடிவெடுக்கின்றார்கள். ஆனாலும் அந்த உரிமையாளர் இன்னொரு வருடம் கேட்கின்றார், இன்னொரு வருடம் விட்டுவிடும் பாப்போம் என்று சொல்லி. கிறிஸ்து இயேசுவிலே அன்பானவர்களே, இந்த கொரோனா காலத்திலே எத்தனையோ உயிர்கள் காவு கொள்ளப்பட்டு விட்டன. நாங்கள் தப்பி இருக்கின்றோம் என்று சொன்னால் அது எங்களுடைய நன்மைத்தனம் அல்ல, ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்ற இரக்கமாக இருக்கின்றது.
ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்ற அன்பாக இருக்கின்றது. நான் இன்றைய வாசித்த அந்த வாசகத்தினுடைய முதல் பகுதியிலே சொல்லப்படுகின்றது, ஏரோது கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்த வேளையிலே இயேசு சொல்லுகின்றார், இக்கலிலேயருக்கு நிகழ்ந்ததால் இவர்களெல்லாம் மற்றெல்லா கலிலேயரை விட பாவிகள் என்று நினைக்கின்றீர்களா? சீலோவாமில் கோபுரம் விழுந்து 18 பேரை கொண்டதே அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கின்றீர்களா? இல்லை கிறிஸ்து இயேசுவிலே அன்பானவர்களே, நாங்கள் குற்றமற்றவர்கள் என்று சொல்லி நாங்கள் கடவுளுடைய முன்னிலையிலே பின்வாங்குகின்றவர்களாக இருக்க முடியாது. எனவேதான் நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற இன்னும் ஒரு 35 வருடங்களாக இருந்தால் என, 60 வருடங்களாக வாழ்ந்தவர்களாக இருந்தால் என, இன்னும் ஒரு வருடம் ஆண்டவர் எங்களுக்கு தருகின்றார். தம்முடைய இரக்கத்தை சுவைப்பதற்காக நாங்கள் அந்த இரக்கத்துக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோமா? கடவுளினுடைய தாராள தன்மைக்கும் அவருடைய அன்பிற்கும் நாங்கள் பிரியமுள்ளவர்களாக காத்திர தகுதியுடையவர்களாக எங்களுடைய வாழ்விலே இருந்திருக்கின்றோமா? சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற உரம் போல தருகின்ற எல்லா விதமான நன்மை தரங்களுக்காக இன்றைய நாளிலே நாங்கள் நன்றி கூற இருக்கின்ற வேளையிலே அவற்றை கொண்டு நாங்கள் பயன் கொடுக்கின்றவர்களாக, நற்கனி கொடுக்கின்றவர்களாக நாங்கள் இருக்கின்றோமா என்று சொல்லி சிந்தித்து பார்த்து இந்த வேளையிலே நாங்கள் செய்ய தவறிய காரியங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டி நிற்போம். எனவே இந்த வேளையிலே நாங்கள் ஒரு கணம் எங்களை ஆத்தும சோதனை செய்து கொண்டு, நாங்கள் எந்தெந்த காரியங்களிலே ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கவில்லை, ஆண்டவர் நாங்கள் வளர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒரு அத்திமரமாக காய்த்து வளர்ந்து பலன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு சந்தர்ப்பங்களை, உறவுகளை, மனிதர்களை, வசதி வாய்ப்புகளை, ஞானத்தை எல்லாம் தந்த வேளையிலே அதை நாங்கள் வீணடித்திருக்கின்றோமா? நாங்கள் சிந்தித்து பார்த்து, ஏன் நான் கனி கொடுக்கவில்லை? இவ்வளவுதான் என்னாலே கொடுக்க முடியுமா? இதற்கு மேலே நான் கொடுத்திருக்க முடியாதா? ஏன் நான் இந்த சந்தர்ப்பங்களை வீணடித்தேன்? நான் கொடுத்த வாக்குறுதியை சரியாக பயன்படுத்தினேனா? உண்மையான அன்போடு நான் இருந்திருக்கின்றேன். என்னுடைய கணவனுக்கு உண்மையாக இருந்திருக்கின்றேனா? என்னுடைய மனைவிக்கு நான் உண்மையாக இருந்திருக்கின்றேனா? என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் உண்மை உள்ளவர்களாக இருந்திருக்கின்றோமா? பெற்றோருக்கு நாங்கள் உண்மை உள்ள பிள்ளைகளாக இருந்திருக்கின்றோமா? நாங்கள் உள்ளொன்று வைத்து வெளி ஒன்று பேசுகின்றவர்களாக, பிறரை காயப்படுத்துகின்றவர்களாக, எங்களுடைய வார்த்தையினாலே மற்றவர்களை குத்தி 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 அவர்களை முன்னேற விடாமல் சீரழிக்கின்றவர்களாக, மற்றவர்களை நாங்கள் புறமொதுக்குகின்றவர்களாக எங்களுடைய வாழ்விலே இருந்திருக்கின்றோமா? இவையெல்லாம் தான் நாங்கள் முழுமையாக கனியை கொடுக்காமல் விட்டதற்கு காரணமாக இருக்கின்றது. நான் ஆண்டவரோடு இருந்த என்னுடைய உறவு எப்படி இருந்திருக்கின்றது? இந்த கொள்ளை நோயினுடைய காலத்திலே, இந்த கஷ்டமான இந்த நாட்களிலே, இந்த ஆண்டு முழுவதுமாக நான் ஆண்டவரோடு எந்த விதமான உறவை வைத்திருந்தேன்? நான் எப்பயும் ஆண்டவர்ல தங்கி இருந்தனா? இல்லை என்று சொன்னால் மற்றவர்கள் கதைக்கின்றார்கள் என்று சேர்த்து நானும் ஆண்டவரை பழித்துரைத்தவனாக, ஆண்டவருடைய ஊழியர்களை பழித்துரைத்தவர்களாக, ஆண்டவரை தஞ்சம் என்று சொல்லி ஓடினவர்களை நாங்களும் பழித்துரைத்தவர்களாக, ஆண்டவர்களை அவநம்பிக்கையற்றவர்களாக நாங்கள் பயணத்தினை மேற்கொண்டவர்களாக இருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். நாங்கள் ஏன் இன்னும் அதிகமான கனியை எங்களுடைய வாழ்விலே கொடுக்கவில்லை? ஏன் ஆண்டவர் எங்களுக்கு செய்த நன்மைத்தனங்களை நாங்கள் பயன்படுத்தவில்லை? ஆண்டவர் எங்களுக்கு தந்த மனிதர்களை நாங்கள் உதாசீனப்படுத்தி இருக்கின்றோம். ஆண்டவர் எங்களுக்கு தந்த ஆற்றல்களை ஏன் நாங்கள் உதாசீனப்படுத்தினோம்? ஆண்டவர் எங்களுக்கு தந்த சந்தர்ப்பங்களை ஏன் உதாசீனப்படுத்தினோம்? சிந்தித்து பார்ப்போம். ஏன் நான் உண்மை உள்ளவனாக இருக்கவில்லை? என்னுடைய மனித இயல்புகளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தவனாக இருக்கின்றேனா? என்னுடைய உடலினுடைய இச்சைகளுக்கும், பாவ எண்ணங்களுக்கும், நேர்மையில்லாத காரியங்களுக்கும் நான் முக்கியத்துவம் கொடுத்தவனாக இருக்கின்றேனா? இவைதான் நாங்கள் நற்கனி கொடாமல் இருப்பதற்குரிய காரணங்களாக இருக்கின்றன.
எனவே இந்த வேளையிலே எங்களை முழுமையாக நாங்கள் ஒரு கணம் ஆத்தும சோதனை செய்து கொண்டு முழந்தாள் படியிட்டு, இயேசுவே என் தெய்வமே என்மேல் மரம் இறங்கும் என்று சொல்லி நாங்கள் உருக்கத்தோடு பாடுவோம். நற்கருணை ஆண்டவருடைய திருப்பாதத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கின்ற வேளையிலே முழந்தாள் படியிட்டவர்களாக எங்களுடைய கண்களை மூடி விரும்பியவர்கள் நற்கருணை ஆண்டவரை உச்சி நோக்கலாம், விரும்பியவர்கள் கண்களை மூடலாம். எல்லா விதமான சிந்தனைகளையும் நாங்கள் தவித்தவர்களாக இந்த வேளையிலே எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். ஏன் நாங்கள் நற்கனி கொடாதவர்களாக இருக்கின்றோம்? ஏன் நாங்கள் கடவுள் எங்களுக்கு காட்டிய அன்பையும் தாராளத்தன்மையையும் உதாசீனப்படுத்தியவர்களாக இருக்கின்றோம்? இந்த புதிய ஆண்டிலே எவ்வாறு நாங்கள் கடந்து செல்ல இருக்கின்றோம்? ஒரு புதிய வாழ்வுக்குள்ளே நாங்கள் இப்படியே பாவ நிலைகளிலே கடந்து செல்ல போகின்றோமா? இல்லை என்று சொன்னால் ஒரு புதிய மனிதர்களாக நாங்கள் கடந்து செல்ல இருக்கின்றோமா? ஒரு கணம் சிந்தித்து பார்த்து இந்த பாடலில் இணைந்து ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். இயேசுவே, நான் உண்மையாகவே பாவம் செய்துவிட்டேன். உம்மை நான் இந்த காலங்களிலே முழுமையாக நம்பாமல் தேடாமல் வாழ்ந்து விட்டேன். இயேசுவே, என்னை மன்னித்துக் கொள்ள ஆண்டவரே. நான் மிகப்பெரிய பாவத்தை செய்துவிட்டேன். மற்றவர்களுக்கு தெரியாது, ஆனால் உமக்கு மட்டும்தான் தெரியும் ஆண்டவரே. இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். எல்லோரும் பாடுவோம். இயேசுவே, இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்திருந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்திருந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே, இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். ஆண்டவரே, என்னுடைய பலவீனத்தினாலே நான் விழுந்து போய்விட்டேன். என்னுடைய உணர்வுகளுக்கும் உடலின் இச்சைகளுக்கும் நான் அடிமைப்பட்டவனாக விழுந்து போய்விட்டேன். என்னுடைய குருத்துவ வாக்குறுதியாக நான் கொடுத்தவை, திருமண வாக்குறுதிகளாக நாங்கள் கொடுத்தவை, இவைகளை நாங்கள் மறந்து போய்விட்டோம். ஆண்டவரே, எங்களை பொறுப்பெடுத்தரலாம். இந்த வேளையிலே மன்னியும் இயேசுவே. உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். உம் வல்லமை இழந்தேன் ஐயா, உம் வல்லமை இழந்தேன் ஐயா. என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, எங்கள் மீது இறங்கி அருளும். மனமிரங்கும். இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இரக்கமாயிரும் ஆண்டவரே. மனம் வருந்தி மனமிரங்கும். மன்னிப்பு வேண்டுகின்ற உம்முடைய பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே. நீர் எனக்காக பாடுபட்டீர் ஆண்டவரே, நீ எனக்காக முள்முடி தாங்கினீர் ஆண்டவரே, நீர் எனக்காக சிலுவையிலே பலியானீர் ஆண்டவரே. எத்தனையோ நன்மைத்தனங்களை என்னுடைய வாழ்விலே நான் அனுபவித்திருந்தும் நான் உம்மை தேடாமல் வாழ்ந்து விட்டேன், அதை நினையாமல் வாழ்ந்து விட்டேன் ஆண்டவரே. முக்கியத்துவம் தராமல் வாழ்ந்து விட்டேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை தியானிக்க தவறிவிட்டேன் ஆண்டவரே. உம்முடைய கல்வாரி பலியிலே தகுதி இல்லாமல் பங்கு பற்றி விட்டேன் ஆண்டவரே.
பலியிலே ஈடுபாடு இல்லாமல் பங்கு பெற்று விட்டேன் ஆண்டவரே. சுப வாழ்விலே அக்கறை இல்லாமல் வாழ்ந்து விட்டேன் ஆண்டவரே. என்னை மன்னித்தருளும் இயேசுவே. முள்முடி தாங்கி ஐயா காயப்பட்டீர், முள்முடி தாங்கி ஐயா காயப்பட்டீர். நீர் எனக்காக பலியானீர், நீர் எனக்காக பலியானீர். உம்மை ரத்தத்தால் கழுவிவிடும், ரத்தத்தால் கழுவிவிடும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, இயேசுவே மேல் மனமிரங்கும். நீர் இறங்கி அருளும் ஆண்டவரே. என்னுடைய துன்ப வேளையிலே நான் பிற மீது எரிச்சல் பட்டு இருக்கின்றேன். உம்மை கூட நான் நிந்தித்து பேசி இருக்கின்றேன் ஆண்டவரே. என்னுடைய துன்ப வேளையிலே நான் மனம் துவண்டு போய் நம்பிக்கையற்றவனாக, நம்ப மறுத்தவனாக வாழ்ந்திருக்கின்றேன் ஆண்டவரே. செய்த நன்மைத்தனங்களை நினையாமல் என்னுடைய வாழ்விலே என்னுடைய மனம் போன போக்கிலே தூர போய்விட்டேன் ஆண்டவரே. என்னுடைய கால் அழைத்த காலைக்கு நான் சென்று விட்டேன் ஆண்டவரே. உம்முடைய குரலுக்கு செவி சாய்க்காமல் நான் விரும்பிய பாதையிலே சென்று விட்டேன் ஆண்டவரே. இந்த ஒரு முறை என்னை மன்னியும் இயேசுவே. உண்மையாகவே நான் பாவம் செய்து விட்டேன், உம்மை நோகடித்து விட்டேன், உம்மை விட்டு தூரம் போய்விட்டேன் ஆண்டவரே. என்னை மன்னித்துக் கொள்ளும் இயேசுவே, என்னை மன்னித்துக் கொள்ளும் இயேசுவே. என்னுடைய வார்த்தையினாலே வேளையிலே மனம் துவண்டு போனேன், துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன். உம்மை நினையாது தூரப் போனேன், உம்மை நினையாது தூரப் போனேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். ஆண்டவரே, சுயநலத்தோடு எனக்கு நடைபெற வேண்டும், என்னுடைய குடும்பத்துக்கு வேண்டும், என்னுடைய பெயருக்கு எல்லாம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி நான் செய்த நீதி இல்லாத செயல்களுக்காக, அநியாயங்களுக்காக, பணத்தின் மீது, பிறர் பால் மீது நான் கொண்டிருந்த மோகத்திற்காக ஆண்டவரே என்னை மன்னியும். என்னுடைய வார்த்தையினாலே, கடுமையான கோபத்தினாலே, எரிச்சலினாலே, பொறாமையினாலே நான் பிறரை காயப்படுத்திய சந்தர்ப்பங்களை நினைத்து மன்னிப்பு வேண்டுகின்றேன் ஆண்டவரே. நான் மற்றவர்களுடைய வாழ்விலே ஏற்படுத்திய பாதிப்புகளுக்காக, அநியாயமான பாதிப்புகளுக்காக, என்னுடைய எலும்பில்லாத நாவினாலே நான் வளைத்து வளைத்து பேசிய வார்த்தைகளுக்காக மன்னிப்பு வேண்டுகின்றேன் ஆண்டவரே. என்னை மன்னியும் ஆண்டவரே. நான் உமக்கு எதிராக பாவம் செய்து விட்டேன், உம்மை விட்டு நிறைய தூரம் போய்விட்டேன் ஆண்டவரே. அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டேன். அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டேன். பிறர் வாழ்வை கெடுத்தேனையா, பிறர் வாழ்வை கெடுத்தேனையா. என்னை மன்னியும் தெய்வமே, இயேசுவே மன்னியும். என்னை மன்னியும் உங்களை மன்னித்தருளும். உம்முடைய கல்வாரி இரத்தத்தினாலே எங்கள் ஒவ்வொருவர் மேலும் தெளித்தருளும் ஆண்டவரே. உம்முடைய கல்வாரி இரத்தத்தினாலே எங்களை கழுவி தூய்மையாக்கும் ஆண்டவரே. நாங்கள் உழைப்பதை போல வெண்மையாக செய்தவரும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் மீது இறங்கி அருளும். எங்களுடைய பாவங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே. உம்மை நோகச்
செய்தேன், நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, இன்னும் ஒரு இசை மன்னியுமே. என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவிலே அன்புமிக்க சகோதரர்களே, ஆண்டவருடைய தூய பிரசன்னத்திலே நாங்கள் இந்த ஆண்டின் இறுதி நேரத்திலே நாங்கள் வந்து நிற்கின்றோம். எங்களுடைய குற்றங்களுக்காக நற்கருணை ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்னிப்பு கேட்டிருக்கின்றோம். ஆண்டவர் நிச்சயமாக குற்றமுணர்ந்த உள்ளத்தை அவர் ஒரு நாளும் அவமதிப்பதில்லை. அவர் பாவத்தை வெறுக்கின்றார், பாவி அன்பு செய்கின்றார். இந்த 2020 ஆண்டு ஒரு சவாலான ஆண்டாக எங்களுக்கு இருந்தாலும் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார். ஆண்டவர் எங்களை பாதுகாத்திருக்கின்றார். எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு அவர் செவி கொடுத்திருக்கின்றார். திருப்பாடல் 50:14 வசனம் இவ்விதமாக சொல்லுகின்றது: கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள், உன்னதருக்கு உங்களுடைய நேர்ச்சிகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள். ஆகவே இந்த வேளையில் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். வேதாகமத்திலே நாங்கள் ஒரு சம்பவத்தை வாசிக்கின்றோம். 10 தொழுநோயாளர்கள் ஆண்டவர் இயேசுவினாலே தொடப்படுவதற்காக இயேசுவை தேடி வருகின்றார்கள். அந்த 10 தொழுநோயாளர்கள் மேலும் ஆண்டவர் இரக்கம் கொண்டு அவர்களை ஆண்டவர் குணப்படுத்துகின்றார். ஆனால் ஒருவன் மாத்திரம் ஆண்டவரிடம் திரும்பி வருகின்றான். அந்த ஒரு தொழுநோயாளி ஆண்டவரிடம் திரும்பி வந்து தான் குணமடைந்ததை நினைத்து ஆண்டவருக்கு முன்னுக்கு வந்து அவருடைய காலில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். அப்பொழுது ஆண்டவர் இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா, மற்ற 9 பேரும் எங்கே என்று கேட்டார். எங்களுடைய நன்றியை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்று ஆண்டவர் கூறினார். ஆகவே ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவது அவருடைய புகழ்ச்சிக்கு ஏற்றம் தராது என்றாலும் அது நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது, பிரியமானவர்களே. ஆகவே இப்பொழுது நாங்கள் ஆண்டவரை நாங்கள் போற்றுவோம். அவர் இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நன்றியோடு அவருடைய திருவாயில்களிலே நுழைவோம். திருப்பாடல் 100 நாங்கள் வாசிக்கின்றோம், நன்றியோடு அவருடைய திருவாயில்களில் நுழையுங்கள், புகழ்பாடலோடு அவருடைய முற்றத்திற்கு வாருங்கள். ஆண்டவருடைய பெயரை போற்றுங்கள், ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவருடைய பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவராக இருக்கின்றார். இன்று முதலாவதாக நாங்கள் ஆண்டவருக்கு ஏன் நன்றி கூறுகின்றோம் என்றால், அவர் நல்லவராக, அன்பு நிறைந்தவராக, இரக்கமுள்ளவராக இந்த ஆண்டு முழுவதும் எங்களுக்கு இருந்திருக்கின்றார்.
பல வேளைகளிலே இந்த ஆண்டு ஒரு சவாலான ஆண்டாகவும் அல்லது ஒரு கவலையான பயங்கரமான ஒரு ஆண்டாகவும் எங்களுக்கு இருந்தாலும் அவருடைய பேரன்பு எங்களை தாங்கி இருக்கின்றது. தன்னுடைய அன்பாலே எங்களுக்கு அவர் நிறைவளித்திருக்கின்றார். தன்னுடைய கூடார மறைவிலே எங்களை வைத்திருக்கின்றார். ஆகவே இப்பொழுது நாங்கள் எல்லோரும் ஆண்டவரை பார்த்து நன்றியோடு நாங்கள் பாடப்போகின்றோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் எங்களுக்கு நன்மை செய்தார். அவர் செய்த நன்மை ஆயிரங்கள். அவற்றை சொல்லி சொல்லி பாடுவோம் என்று ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்தரிப்போம். நன்றி பலிப்பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிப்பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள். சொல்லி சொல்லி பாடுவோம். செய்த நன்மை ஆயிரங்கள். சொல்லி சொல்லி பாடுவோம். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. பாடுவோம். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிப்பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிப்பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள். சொல்லி சொல்லி பாடுவோம். செய்த நன்மை ஆயிரங்கள். சொல்லி சொல்லி பாடுவோம். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிப்பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிப்பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். எங்களுக்கு இருக்கிறதுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வீடை தந்திருக்கின்றார். வாழ தேவையான வசதிகளை எங்களுக்கு தந்திருக்கின்றார். கடுமையாக உழைப்பதற்கு தேவையான ஆரோக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றார். கடன் வாங்குகிறவர்களாக அல்லாமல் கடன் கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றி இருக்கின்றார். நன்றியோடு பாடுவோம். இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர். வாழ தேவையான வசதி தந்தீர். இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர். வாழ தேவையான வசதி தந்தீர். கடினமாக தினம் உழைக்க வைத்தீர். கடனை இல்லாமல் வாழ வைத்தீர். கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர். கடனை இல்லாமல் வாழ வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே,
நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் செய்வோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். ஆண்டவர் எங்களுக்கு எத்தனையோ அவயவங்களை தந்திருக்கின்றார். அவை நல்லபடியாக இயங்குவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றார். எனவே இந்த வேளையிலே நாங்கள் ஆண்டவரை பார்த்து நாங்கள் பாட இருக்கின்றோம். பார்க்கும் கண்களை எங்களுக்கு தந்தீரையா, பாடுகின்ற உதடுகளை எங்களுக்கு தந்தீரையா, உழைக்கும் கரங்களை எங்களுக்கு தந்தீரையா, ஓடும் கால்களை எங்களுக்கு தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார்.
ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த வருடத்திலே ஒரு மிகுந்த நெருக்கடியான காலகட்டத்தினூடாக நாங்கள் கடந்து சென்றோம். இந்த காலகட்டத்திலே ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்து எங்களோடு கூடவே அவர் வந்தார். இந்த காலகட்டத்திலே ஆண்டவர் எங்களுக்கு வல்லமையை நிறைவாக தந்தார். நிறைவான பாதுகாப்பையும் பராமரிப்பையும் அவர் எங்களுக்கு தந்திருந்தார். எனவே திருப்பாடல் 30 இவ்விதமாக கூறுகின்றது: என் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மிடம் உதவி வேண்டினேன், நீர் என்னை குணப்படுத்துவீர். ஆண்டவரே, நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வரச் செய்தீர். சாவு குழியில் இறங்கிய என்னுடைய உயிரை காத்தீர். இறை என்பரே, ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், தூயவராம் அவரை நினைத்து நன்றி கூறுங்கள். இந்த சாவு குழியில் இறங்கிய என்னுடைய உயிரை காத்தீர் என்ற இந்த திருப்பாடல் வசனங்களை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது எங்களை சுற்றிலும் ஒரு பாரிய ஆபத்து தலைதூக்கி இருந்தது. எத்தனையோ பேர் நாளுக்கு நாள் மடிந்து கொண்டு போகின்ற எண்ணிக்கை கூடிக்கொண்டே போய்கொண்டிருந்த அந்த காலங்களிலே ஒருவேளை நாங்களும் இந்த கொடிய வியாதியினால் மடிந்து போவோமோ, சாவு எங்களுக்கு மிகவும் நெருக்கமாக வந்துவிட்டதோ என்று கலங்கியிருந்த வேளைகளிலும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். ஆண்டவர் எங்களை காப்பாற்றினார். எங்களுடைய வேண்டுதலுக்கு செவி கொடுத்தார். ஆண்டவரை நோக்கி நாங்கள் கரங்களை உயர்த்தினோம், அபயக்குரல் கத்தினோம். ஆண்டவரே எங்களுக்கு உதவும் என்று சொன்னோம். அந்த வேளைகளில் எல்லாம் ஆண்டவர் எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு எங்களுக்கு பதில் தந்து வாழ அவகாசம் எங்களுக்கு தந்திருக்கின்றார். வாழுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு அருளி இருக்கின்றார். எங்களுடைய வாழ்நாள்களை ஆண்டவர் கூட்டி இருக்கின்றார். ஆகவே இந்த வேளையிலே நாங்கள் ஆண்டவரை நன்றியோடு போற்றி ஒருமனப்பட்டு ஆண்டவரை பார்த்து நாங்கள் எல்லோருமாக சொல்லுவோம்: இடைவிடா நன்றி உமக்குத்தானே ஆண்டவரே, நீரே என்னுடைய இணையில்லாத தேவன் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் போற்றுவோம். இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா.
நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா. நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நீதி தேவனே நன்றி ஐயா. வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. நீதி தேவனே நன்றி ஐயா. வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. மூன்றாவதாக நாங்கள் ஆண்டவருக்கு இந்த நாளிலே முழுமனதோடு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காரணம், இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் எங்களுடைய குற்றங்களை மன்னித்திருக்கின்றார். எங்களுடைய மீறுதல்களை அவர் பொறுத்திருக்கின்றார். திருப்பாடல் 103 நாங்கள் இவ்விதமாக வாசிக்கின்றோம். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். மேற்கினின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். ஆண்டவர் இந்த வருடம் முழுவதும் ஒரு இரக்கத்தின் தகப்பனாக எங்களுக்கு அவர் இருந்திருக்கின்றார். பல வேளைகளிலே நாங்கள் எங்களுடைய மனம் போன போக்கிலே வாழ்ந்து பலவிதமான பாவங்களை நாங்கள் செய்திருக்கின்றோம். பலவிதமான குற்றங்களை நாங்கள் புரிந்து கடவுளுக்கும் அயலவருக்கும் விரோதமாக நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் எங்கள் மேல் இரக்கம் பாராட்டியபடியினாலே தன்னுடைய நீதியின் படியங்களை நடத்தாமல் இரக்கத்தின் படியாக அவர் எங்களை இந்த வருஷம் முழுவதும் மன்னித்து எங்கள் குற்றங்களை மறந்து அவர் தன்னுடைய இரக்கத்தை எங்கள் மேலே பொழிந்திருக்கின்றார். ஆகவே ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி கூறுவோம். அவர் செய்த எல்லா நன்மைத்தனங்களையும் நாங்கள் நினைத்து, ஆண்டவரே, எதை நாங்கள் நினைத்து உமக்கு நன்றி கூறுவது? இந்த நேரத்தில் நாங்கள் உயிரோடு இருக்கின்றோம் என்று சொன்னால் அது உம்முடைய இரக்கம். இந்த நேரத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நாங்கள் அழிந்து போகவில்லை என்று சொன்னால் அது நீர் எங்களில் வைத்த நேசம். இந்த நேரம் வரைக்கும் எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம், நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றோம், நிறைவாக இருக்கின்றோம் என்று சொன்னால் அது நீர் எங்களிலே காட்டுகின்ற பேரன்பாக இருக்கின்றது. ஆகவே இறுதியாக எல்லோரும் ஒருமனப்பட்டு, ஆண்டவரே, நன்றி சொல்லாமல் எங்களாலே இருக்க முடியாது. எத்தனையோ நன்மைகளை எங்களுக்கு நீர் செய்திருக்கின்றீர். எங்களுடைய வாழ்வை நீர் ஆசீர்வதித்திருக்கின்றீர். படுகுழியினின்று எங்களை மீட்டிருக்கின்றீர். இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை மீட்டிருக்கின்றீர். நித்திய வாழ்வுக்குள்ளே எங்களை நீர் வழிநடத்துகின்றீர். பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு கொடையாக தந்தீர். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு நிறைவாக தந்தீர். ஆகவே நீர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாங்கள் நன்றி சொல்லி மகிழ்கிறோம். அதுவே எங்களுக்கு பெலனாக இருக்கின்றது. ஆண்டவரே, நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. எங்கள் வாழ்நாளிலே நன்மை செய்த உன்னத தேவனாகி உமக்கு ஒருமனப்பட்டு நன்றி பலி செலுத்துகிறோம் தகப்பனே.
நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். எல்லோரும் கரங்களை தட்டி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை எங்கள் வாழ்வில் செய்தீங்களே ஆண்டவரே, ஏராளமாக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் செய்த ஒவ்வொரு நன்மைத்தனங்களையும் நினைத்து 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 நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கிலே நான் நடந்த போதெல்லாம் என்னை நீங்கள் பாதுகாப்பீர்கள். இந்த கொள்ளை நோயின் அச்சத்திலே நான் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் நீங்கள் எனக்கு உதவி செய்தீங்கள். நன்றி ஆண்டவரே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. கரங்களை தட்டி சந்தோஷமாக பாடுவோம். நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 ஆண்டவரே. எங்கள் குடும்பத்துக்கு எங்களுக்கு நீங்க செய்த எல்லா நன்மைத்தனங்களுக்கு நன்றி தகப்பனே. நன்றி தனிப்பட்ட விதமாக குடும்பமாக சமூகமாக நீங்க செய்த நன்மைத்தனங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். இந்த புதிய வருஷத்திலே ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் இவ்வளவு நாட்களும் அவர் எங்களுக்கு செய்த அனைத்து ஈவுகளையும் நாங்கள் மறக்க முடியாது.
தேவன் அருளிய சொல்லி முடியாத எல்லா ஈவுகளுக்குமாய் அவரை ஸ்தோத்தரிப்போம். ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். இந்த வேளையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அனைவரும் பெற்றுக்கொள்வோம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. மான் புயரே வருடானுமானமே. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியாற்றும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம
புகழ்ச்சி என்று மேயுண்டாவதாமின். ஆமென். பரலோக அப்பத்தை எங்களுக்கு தந்தருளினே, அது சகல மதுரம் இன்பம் உண்டாயிருந்தது. சற்று நேரம் நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். இறந்து கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இறங்கும். நோய்வாய்ந்த பிள்ளைகள் மீது ஆசீர்வாதத்தை அனைவரும் பெற்றுக்கொள்வோம். இறைவா, இந்த வியப்புக்குரிய உரிய அடையாளத்திலே உம்முடைய பாடுகளை நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். புகழ்ச்சியோடு வேற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்று மேயுண்டாவதாமின். ஆமென். பரலோக அப்பத்தை எங்களுக்கு தந்தருளினே, அது சகல மதுரம் இன்பம் உண்டாயிருந்தது. சற்று நேரம் கண்களை மூடி மௌனமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் தர இருக்கின்ற ஆண்டுக்காக மக்கு நன்றி கூறு. நாங்கள் இந்த ஆண்டிலே எங்களை பொறுப்படுத்தரலும், எங்களுடைய குடும்பத்தை பொறுப்படுத்தரலும், எங்களுடைய வீட்டை பொறுப்படுத்தரலும், எங்களுடைய பிள்ளைகளை பொறுப்படுத்தரலும். உம்முடைய இரக்கத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதித்தரலும். உம்முடைய வல்லமையை இந்த வேளையிலே
கெஞ்சி கேட்கின்ற இறந்து கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இறங்கும். நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற பிள்ளைகள் மீது விசேட விதமாக இறங்கியருளும். இறைவா, இந்த வியப்புக்குரிய உரிய அடையாளத்திலே உம்முடைய பாடுகளை நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும்